நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி, ஜூலை மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:45 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 8:29 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்தம். யோகம் இன்று காலை 6 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் சதயம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுற்றுலா பயணங்கள் இன்று உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. பணவரவும் கண்டிப்பாக கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்தமான போக்கு கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. பணவரவுக்கு பெரிதாக குறைவிருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். திட்டமிட்ட சில பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்ததை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. மனம் தளராமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இன்று தெளிவாக அணுகுவீர்கள். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று தனிமை விரும்பிகளாகவும் காணப்படுவீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று அனைவரும் அனுசரித்து செல்வது சிறப்பை கொடுக்கும். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி இருக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மனம் தராமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பரணி. என்று திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாக கூடும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பண வரவு குறைவுக்கு எந்த வகையிலும் இருக்காது. ஓரளவு சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். என்று நீங்க சிறந்த செயல்பாடுகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை. நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் உங்களுக்கு செல்வாக்கு கூடிவிடுங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற கொடுங்க. தகுதி திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். கூடுதல் நம்பிக்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தொழிலில் தன்னம்பிக்கையும் மனசுக்குள் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட இலக்கை சிறப்பாக எய்தி வருமானத்தை கூட்ட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான நிலை ஏற்படக்கூடும். கூட்டு வியாபாரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரமும் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விட முடியும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் நீங்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். என்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும்.
போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் என்றே சொல்ல முடியுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். போக போகத்தான் சரிப்படுத்தும். காதலுக்காக இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கருத்திகை. இன்று சுகபோக வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடிவிடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. ரோகிணி. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இந்த நாள் ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று ஓரளவு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க சந்தோஷமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள், என்று உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயற்சிகளில் ஏற்படக்கூடிய தாமதங்களை சரி செய்து கொள்வீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். என்ற வெற்றிக்கான பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மற்றவருடன் விரோதம், கௌரவ பங்கம் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். தொழிலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். எதிர் நீச்சல் போட்டாவது வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கவன நடைமுறை பின்பற்றினால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகள் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று பிடித்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் 90 நாட்கள்ல சரியாக கொடுங்க. காதல் இப்போதைக்கு நீங்க அவசரமோ பதட்டமோ பட வேண்டாம். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு கடுமையான உழைப்பு வெளிப்பட கொடுங்க. விரோத பங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. முயற்சிகள் ஓரளவு பலிக்கு கூட்டும். தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான வழியை உருவாக்கிக் கொள்வீர்கள். முயற்சிகள் ஓரளவு பலிக்கு கூடுங்க. என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடும். திருவாதிரை. நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. வெற்றி பெறுவதற்கான சூழலும் சிறப்பாக இருக்கின்றது. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். கடன் பிரச்சனைக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வருமானத்தை கூட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் அற்புதமாக சமாளித்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம். எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
உடல்நிலையில் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் நீங்க இழக்க வேண்டாம். தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கௌரவம், அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். வீண் விரோதத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பிறர் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்வீர்கள். தனது ஒரு விஷயங்களை நீங்க முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்கும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். உற்சாகமாக பணியில் ஈடுபடுவீர்கள். இன்று திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வீண் செலவுகளை குறைத்துக் கொண்டு பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உடல்நல பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. விரோதம், கௌரவ பங்கம் இன்று ஏற்பட்டாலும் அதனை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். பகை உணர்வு இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கடகம் ராசினியர்கள், எதையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். லட்சியங்களை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று பெண்கள் அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பெண்களுக்கு என்று கூடுதல் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். என்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. காதலில் நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பற்றி நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சிந்தனை வளம் பெருகிவிடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு உடல்நல பாதுகாப்பு ஏற்பட கொடுங்க. இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். உடல் ஆரோக்கியமும் சீர்பட்டு விடுங்க. மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. இன்று தொட்ட காரியம் துளிர்விடக்கூடும். முயற்சிகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் ஓரளவு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடிவிடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க தெளிவான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும். வீண் விரோதம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். உடல்நிலையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டு நீங்க தன்னம்பிக்கை இழக்காமல் இருப்பது நல்லது. தைரியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. என்று ஓரளவு நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று மனதுக்குள் தைரியம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிறர் குறை கூறாத வண்ணம் பார்த்துக் கொள்வது மட்டும் மிக நல்லது. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெரிய பிரச்சனை கூட தன்னை காத்துக் கொள்வீர்கள். எல்லா வளமும் பெருகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சிக்காக வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உள்ள மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடுங்க. கூடுதலாகவே இன்று மனோதைரியம் அதிகரிக்க கூடும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து விட கூடுங்க. எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து விட கூடுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தம்மை தலை நிமிர்ந்து நினைப்பீர்கள். என்று பெண்கள் எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத பிரச்சனைக்கு தலை சாய்க்க வேண்டாம். பெண்கள் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். இப்போதைக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியாக செயல்படுவது மிக நல்லது என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். எதையும் தைரியமாகவும் எதிர்கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் நாளாக கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். பயணங்களால் உள்ள மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. மனோதைரியம் இன்றி ஏற்படக்கூடும். எல்லா தரப்பிடமிருந்து ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உனக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. பூரம். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். மனோதைரியத்துடன் செயல்படுவீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்க கூடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கூடுங்க. தலை நிமிர்ந்து நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்வ சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எல்லா பலமும் இன்று பிறகு கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். என்று ஓரளவு புத்துணர்ச்சி கூடும் நாகரிக கொடுங்க. மனதிற்கு இனி சந்தோஷம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லா வளமும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக உண்டாக கூடுங்க. கன்னி ராசினியர்கள் பொருட்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். முறையற்ற வழிகளை சென்றால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்பட கொடுங்க. அதிகாரியிடம் பணிவாக நடந்து கொள்வது அவசியம். ஆதாயமற்ற வேலைகளை ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனித்துக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் தவிர்ப்பது மிக நல்லது. அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எல்லா வளமும் ஒரு பக்கம் பிறகு கொடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதலாக இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதல் நீங்க இல்லத்தில் சொல்லித்தான் அதற்கான தீர்வு காண வேண்டும். தயவு செய்து சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெற கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. முறையற்ற வழிகளை சென்றால் கொஞ்சம் கூடுதல் செலவாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கவலைப்படுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். செலவை கட்டுப்படுத்துங்கள். லட்சியங்களுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அஸ்தம். முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக கிடைப்பீர்கள். காரியங்கள் கூட சூடு பிடிக்க தொடங்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் காணாமல் போக கொடுங்க. பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக உள்ளது. யாரையும் மதித்து செயல்படுவது மிக நல்லது. குறைகள் கூறாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சித்திரை. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க.
மதிப்பு மிக்க செயல்களை செய்து நல்லதொரு பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துக்கள்ல முடிவு ஏற்படக்கூடும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று ஓரளவு முயற்சிகள் ஓரளவு பலிக்க கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு முடிவுல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கொண்டாட்டங்கள்ல கூட கலந்து கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வியாபார முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். புதிய ஆலோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல வாய்ப்புகளும் இன்று ஏற்பட கொடுங்க. பல வகையிலும் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. புதிய நண்பர்கள், உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவும் கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிறர் விஷயங்களை துளி கூட தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கியமாக யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் பண்ண வேண்டாம். பல பிரச்சனையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கென்று தனித்திறமைகள் வெளிப்பட கொடுங்க. இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விதத்தில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது மிகவும் சுவாரஸ்யத்தையும் வெற்றியும் கொடுக்கும். இன்று பெண்கள் இன்று செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். காதல் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும். இன்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்க கொடுங்க. லட்சியங்களை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்க கொடுங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். வியாபார முன்னேற்றத்திற்காக புதிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சுவாதி. இன்று பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். செய்யும் காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். எல்லா தரப்பிடமிருந்து ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க செலவை கட்டுப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. விசாகம். இன்று பொறுப்பாக காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சுக துன்பங்கள்ல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருப்பதினால் சேமிக்க முடியாமல் திணறுவீர்கள். எது எப்படியோ கொஞ்சமாக சேமியுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். செலவை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விஷயங்கள் மட்டும் மூக்கை நுழைக்காமல் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நல்லதொரு சுபமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பணிகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்குங்க. எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. உங்களை அவமதித்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்வார்கள், ஆமோதிப்பார்கள். இன்று பெண்கள் லட்சியங்களை எப்படியாவது போராடி இருந்து வெற்றி பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க அமைதியுடன் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கூட ஜெயித்து காட்ட கொடுங்க.
மாணவர்கள் பிறர் விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். இன்று துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பணிகள் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக நீங்கி விடக் கொடுங்க. என்று ஓரளவு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியடை போடும். அனுஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணிகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் இருப்பவுடன் தகராறுகள் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விவகாரங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். மனம் என்று திருப்திகரமாக இருக்க கொடுங்க. நடக்கும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பண செலவை என்று நீங்க ஓரளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். பிறர் விவகாரங்களை மூக்கை நுழைக்க வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விரயங்கள்ல தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் தயவு செய்து பேச வேண்டாம். முக்கிய பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அவசியம் இல்லாத வேலைகளை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பணம் வரும் பட்சத்தில் எதிலும் ஈடுபடுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கவனமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். யோசித்து செய்யும் காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. இன்று கடுமையான உழைப்பும் இருக்குங்க. முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ள பாருங்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கடுமையான முன்னேற்றத்திற்கு பிறகு காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறை நீங்க பின்பற்றினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரம் ஏதும் பட வேண்டாம். பதட்டமும் பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் கல்வி தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாங்க. சிறந்த கல்வி உங்க வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்விக்காக மட்டுமே நேரம் ஒதுக்குங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. எதிலும் ஆர்வமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். உடல் களைப்பும் சோர்வும் இன்று ஏற்படக்கூடும். இந்த விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. போராட்டம். எதிலும் நீங்க தைரியமாக ஈடுபட வேண்டும். காரியங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். செயல்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பக்குவமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உடல் பிணிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உடலை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று உறவு செலவை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரக் கொடுங்க. உத்திராடம். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உடல் களைப்பும் சோர்வும் ஏற்பட கொடுங்க. வீண் விரயங்களை ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம், கவனம் கொள்ளுங்கள். மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க
ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சியும் களை கட்டுங்க என்று புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விரை செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சொகுசான புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழிலில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களால் வருமானம் கொஞ்சம் குறையுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள். பகை உணர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் தான் பக்குவமாக இருந்து செயல்பட்டு அதனை எல்லாம் முறியடிக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகளை விட்டு விலகி செல்வீர்கள். தொழில் தொடர்பான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். தகராறுகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக நீங்குங்க. எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு இன்று முடிவு கட்டுக் கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிடும். மேல் அதிகாரிகளின் கடிபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். எழுத்து தொழில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிக கவனமாக ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை தொழில்விடும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்றி விரைவிடை கூடும். பெரிய பிரச்சனை தன்னை நீங்க காத்துக் கொள்வீர்கள். ஆராய்ந்து செய்யும் காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாய்ப்புகள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் போக போக சரியாகும். காதலை நீங்க அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் கூட சிறந்து விளங்குவீர்கள். முக்கிய முடிவுல தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்படுங்க. குடும்பத்தார் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை துணையிடம் இந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக முகப்பொலிவு இன்று ஏற்படக்கூடும். கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். பகை உணர்வு இல்லாமல் மட்டும் நடந்து கொள்ளுங்கள். பெரிய விஷயங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கும் இன்று முடிவு கட்டுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனோ தைரியத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கி கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். அவிட்டம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய திருப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக உருவாகும். கும்பம். கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. எல்லா வளமும் கண்டிப்பாக பிறக்கக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணிகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மேல் அதிகாரியின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்க கொடுங்க. அரசு அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கை கூடிவிடும். ஆரோக்கியத்தை மேம்பட்டு தேக திடம் அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக சிறப்பாகவும் இருக்கக்கூடும். மன நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். கூடுதல் கவனத்துடன் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஓரளவு சுமூகமாக இருக்கும். லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய சேமிப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். உறவிற்குள் ஏற்பட்ட பகை கண்டிப்பாக மாறிவிடக் கூட்டும். உடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடுங்க. என்று என்ன ஆதாயம் வருகின்றதோ அதனை மட்டும் எடுத்து செய்யுங்கள். பெண்கள் இன்று பெரிய முயற்சியின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காதல் மட்டுமே உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் பின்னொரு நாட்கள்ல சரியாக கூடும். பக்குவமாக ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இல்லத்தில் சொல்லி நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மாணவ கண்மணிகள் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வியில் கூட சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எதிலும் கிடைக்கக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள்.
என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உண்டாக்கக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை தொழிலுடன் இருக்க கொடுங்க. குடும்ப பொறுப்புகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. எதையோ சாதித்த போல் நினைத்துக் கொள்வீர்கள். மனம் நிம்மதியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள், அது போதுங்க. சதயம். பிறர் விஷயங்களை வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வழக்குகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வீண் பிரச்சனைகளை நீங்க ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. அன்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேக திடம் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீர்படும். என்று குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீட்டிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி களை கட்டுங்க. எல்லா வளமும் பெருகும். செல்வ வளம் கூடும். மீனம் ராசினியர்களுக்கு சுற்றுலா பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வியாபார முன்னேற்றத்திற்கான புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். புது புது யோசனைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்லதொரு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. இன்று கொண்டாட்டங்கள்ல கூட கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தை அதிகப்படுத்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய சேமிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட கொடுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைம்படியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். உங்களை பற்றி சரிவர மற்றவர்கள் புரிந்து கொள்ளாததால் மன கவலை கொஞ்சம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. கையில் காசு பணம் வழங்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் காத்திருக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் அன்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று கடுமையான சூழல் ஏற்பட்டதெல்லாம் போக போக சரியாகி விடக் கொடுங்க. என்று பெண்கள் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் எதிர்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று அடிப்படை விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியுங்க. இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காணுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பார்த்து பேசுங்கள். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பில் மட்டுமே கொஞ்சம் முழு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று குடும்ப உறவுகளிடம் நிதானமாக பேசுங்கள். முக்கியமாக பகை உணர்வு எதுவும் வேண்டாம். வீண் அலைச்சலை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பண விரயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு எதையும் மேற்கொள்ளுங்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய சேமிப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். ரேவதி. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பட்டும் படாமல் நடந்து கொள்வது மிக நல்லது. மன நிம்மதி குறைவது போல இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வளமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உல்லாச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
என்று எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடிவிடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.